நினைச்சாங்க 40 நாள்ல வந்து விஜய் கட்சியை கலைச்சிட்டு போயிடுவாரு. ஆனா முன்னை விட வலுவாக, முன்னை விட பலமாக, முன்னை விட உறுதியாக இவங்க அமைதியா இருந்ததன் மூலமாக இன்னைக்கு மக்கள் உண்மையை புரிஞ்சுக்கிட்டாங்க. எந்த அளவுக்கு விஜய் வந்து ஒரு நேர்மையான மனிதர், அதிகமான செல்வாக்கை மக்களிடையே பெற்றிருக்கிற கட்சியாக தாவேகா இருக்கிறது என்ற யதார்த்தத்தை அதிமுக தலைமை உணர வேண்டும். அதாவதுங்க, எம்ஜிஆருக்கு என்னெல்லாம் பண்ணாங்க இவங்க, இததான் வந்து இப்ப விஜய்க்கு பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. எம்ஜிஆர் 3 முறை ஜெயிச்சிருக்காரு, ஜெயலலிதா 2 வாட்டி ஜெயிச்சிருக்காங்க. பட் டிஎம்கே ஈவன் அண்டர் த லீடர்ஷிப் ஆஃப் கருணாநிதி அவங்க வந்து ரிப்பீட் பெர்ஃபார்மன்ஸே கொடுத்தது இல்ல. எடப்பாடி மறுபடியும் முதலமைச்சர் ஆக வேண்டும் என்பது முக்கியமா, இல்ல திமுக ஆட்சி அதிகாரத்திலிருந்து அகற்றப்பட வேண்டும் என்பது முக்கியமா? ஆட்சி அதிரசமா விடுங்க, கையில தட்டி சூடான எண்ணெயில பொரிச்சா அதிரசம் ரெடி. மெரிபா பன்னீர் சோடா, ஐ ட்ரஸ்ட் மெரிபா. ரெட் நூல் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நம்ம கூட சிறப்பு நேர்காணல்ல மதிவாணன் சார், அரசியல் விமர்சகர் அவங்க இணைஞ்சிருக்காங்க. அவங்க கிட்ட நிறைய பேசலாம் வாங்க. சார் வணக்கம் சார். வணக்கம் சார். ஆக்சுவலா வந்து தாவேகாவின் சிறப்பு பொதுக்குழு நேத்து நடந்து முடிஞ்சிச்சு. அதுல வந்து ஆதவ் அர்ஜுனா அவர்களுடைய பேச்சா இருக்கட்டும், தாவேகாவினோட தலைவர் விஜயுடைய பேச்சா இருக்கட்டும், ரொம்ப சிறப்பா இருந்துச்சு. இதுல குறிப்பிட்டு சொல்லணும்னா ஆதவ் அர்ஜுனா அவர்கள் பேசினது ரொம்ப ஆக்ரோஷமா இருந்துச்சுன்னு கூட சொல்லலாம். சோ இந்த இடத்துல வந்து 75 வருட கட்சியினோட சூழ்ச்சி எங்களுக்கு தெரியாதா, அதுக்கப்புறம் வந்து அமைதிக்கு அப்புறம் ஒரு புயல் கிளம்பும் அப்படின்ற வார்த்தைகளா இருக்கட்டும், திமுக அரசை வந்து நேரடியாவே விமர்சிச்சிருக்காரு. சோ இந்த இடத்துல நம்ம ஆதவ் அர்ஜுனாவுடைய ஸ்பீச்ல இருந்து நம்ம என்ன சார் கத்துக்கலாம் இல்ல தெரிஞ்சுக்கலாம்? ஆதவ் அர்ஜுனா ஆக்ரோஷமா பேசினாரு, அது ஓகே. பட் ஆனா என்னை கவர்ந்தவர் வந்து அருண்ராஜ் தான். டாக்டர் அருண்ராஜுடைய பொருள் பொதிந்த ஸ்பீச் தான் வந்து என்ன வந்து அட்ராக்ட் பண்ணுச்சு. அவர்தான் ரொம்ப நல்லா பேசினார் அந்த கூட்டத்திலேயே நான் நினைக்கிறேன். ஆதவ் அர்ஜுனா பேசுறது வந்து ரொம்ப வலி இருக்கு இல்லையா அவருக்கு, ரொம்ப அவர் காயப்பட்டிருக்காரு. காயப்பட்டிருக்காருன்னா பிசிக்கல் இன்ஜுரி சொல்ல, மனதளவில் அவரை காயப்படுத்தி இருக்காங்க. அவரு நேத்து பேசுறதுல ஒரு முக்கியமான விஷயத்த மறந்துட்டீங்களா? 10 ஆண்டு காலம், அதாவது 11 to 21 திமுக வெற்றி பெறுவதற்காக அது எதிர்கட்சியா இருக்கும்போது நான் பாடுபட்டேன், இங்க வேலை பார்த்ததுக்காக நான் மன்னிப்பு கேட்டுக்கிற மக்கள் கிட்ட அப்படின்ற ஒரு கருத்தையும் சொல்லியிருக்காரு. பாவ மன்னிப்பு கேட்டார், வெறும் மன்னிப்பு இல்ல, நான் பாவ மன்னிப்பு கேட்டுக்கிறேன்னு சொன்னாரு. அதனால அவருடைய பேச்சு வந்து லிட்டில் பிட் எமோஷனலா, உணர்ச்சி குவியலா இருந்தது. பட் அறிவார்ந்த பேச்சா வந்துட்டு டாக்டர் அருண்ராஜுடைய பேச்சு தான் வந்து ரொம்ப அறிவார்ந்த பேச்சா இருந்தது கம்பேர் டு போத். அதுல ஓகே, ஏன்னா அந்த அரசியல் பேச்சுன்றது ரொம்ப பொறுமையா, ஏன்னா அருண்ராஜ் அவர்கள் ஐஏஎஸ் இருந்து உள்ள வந்திருக்காங்க. ஒரு சிலரோட விமர்சனங்களை கூட தகர்த்தெறிகிற மாதிரியான அவரோட ஸ்பீச் இருந்தது. ஸோ இதுல இருந்து இப்போ வந்து ஒரு வலுவான கட்சியா தாவேகா தன்னை முன்னிறுத்திக்கிறதுக்கான செயல்பாடுகளை நேற்று நடந்த சிறப்பு பொதுக்குழுல தெரிவிச்சிருக்காங்கன்னு எடுத்துக்கலாமா சார்? கண்டிப்பாங்க. அதாவது ஒரு செப்டம்பர் 27க்கு அப்புறம் நேத்து தான் அவங்க வந்து பொதுவெளிக்கு வந்திருக்காங்க. அநேகமாக வந்து ஒரு 40 நாட்கள் வந்து அவங்க வந்து பொதுவெளியிலே வரல, ரொம்ப அமைதியா இருந்தாங்க. அவங்க மேல ஆயிரக்கணக்கான அம்புகள் எய்தப்பட்ட போதும் அதுக்கு பதிலடியா எதுவும் கொடுக்காம பொதுவெளியில எதுவுமே பேசாம இருந்தாங்க. சோ நேற்று அவர்கள் வந்த போது பல பேர் நினைச்சாங்க இந்த 40 நாள்ல வந்து விஜய் கட்சியை கலைச்சிட்டு போயிடுவாரு, விஜய் வந்து திரும்பவும் மக்கள் நற்பணி இயக்கமா மாத்திருவாரு அப்படின்லாம் கூட விவாதங்கள் பார்த்தேன் நானு. ஆனா முன்னை விட வலுவாக, முன்னை விட பலமாக, முன்னை விட உறுதியாக, ரொம்ப தெம்பாக வந்து நேற்று களத்துல நின்னது வந்து பல பேரை அதிர்ச்சி அடைய வச்சிருக்கோம்னு நினைக்கிறேன். என்னை பொறுத்தவரையில எனக்கு ஒன்றும் அதிர்ச்சி இல்லை. ஏன்னா விஜய் வந்து இந்த முடிவை எடுத்து அரசியலுக்கு வந்து தமிழ்நாட்டுக்கு ஏதாவது தமிழ் மக்களுக்கு செய்யணும்ன்றதுக்காகத்தான் பல விஷயங்களை அவர் வந்து தியாகம் பண்ணிட்டு வந்திருக்காரு. ஆக அவர் ஒன்றும் எடுத்தேன் கவித்தேன்னு ஒரு முடிவு எடுக்கிறா ஆசாமி இல்ல. மிக தீர்க்கமாக, நான் வேற ஒரு நேர்காணல், அவருடைய பலமே வந்து பாத்தீங்கன்னா அமைதி தான், நிதானம் தான் அவருடைய பலம். மற்றவங்க எல்லாம் பலவீனம் நினைச்சிட்டு இருக்காங்க, பட் அதுதான் அவருடைய பலம் நான் நினைக்கிறேன்.
ஸோ அதனால வந்து ஓகே. எனக்கு தெரிஞ்சு அவர் கட்சியெல்லாம் ஒன்றும் கலைக்கவும் மாட்டார், இதனால கலங்கவும் மாட்டாரு. திருப்பி வந்து முன்னை விட அந்த 4 நிமிஷம் வீடியோ போட்டார் தெரியுங்களா? 3 நாள் கழிச்சு சம்பவத்துக்கு ஆமா, அப்புறம் ஆமா. ஃபர்ஸ்ட் டைம். அதுலயே அவர் ஒரு இண்டிகேட் பண்ணியிருப்பாரு. முன்னை விட வலுவாக, முன்னை விட வேகமாக நாம வந்து களமாடுவோம்னு சொல்லி அவர் அப்பவே இண்டிகேட் பண்ணாரு அந்த 4வது நாளே. பட் ஒரு ஓகே. கேப் வந்துருச்சு. ஒரு 40 நாட்கள் வந்து அவங்க வந்து பொது வெளியில அவங்க கட்சியை சார்ந்த நிர்வாகிகளோ, மற்றவர்களோ அது களமாடாததால என்னன்னா இந்த ஃபால்ஸ் நெரேட்டிவ் டிஎம்கே அதன் கூட்டணி கட்சிகள், விஜயுடைய எதிரிகள் இவங்கெல்லாம் வந்து அந்த இணையத்துல பொது வெளியில கிளப்பின அந்த விஷம பிரச்சாரம், பொய் பிரச்சாரம் வந்து கொஞ்சம் நின்னுச்சு. ஆனா ஓகே. இவங்க அமைதியா இருந்ததன் மூலமாக இன்னைக்கு மக்கள் உண்மையை புரிஞ்சுக்கிட்டாங்க. எந்த அளவுக்கு விஜய் வந்து ஒரு நேர்மையான மனிதர், பண்பட்டவர். அவர் வந்து இரங்கல் கரூருக்கு போய் தெரிவிக்கலன்னாங்க. ஆமா. கண்டிப்பா எல்லாருமே இத விமர்சிச்சுட்டு இருந்தோம். அதான் கரூருக்கு போய் இரங்கல் தெரிவிக்கலையேன்றது பிரச்சனையா? இல்ல அந்த மரணம் அடைந்தவர்களுக்கு உருப்படியான நிவாரணத்தை கொடுத்து அவங்கள நேரில் சந்தித்து அவர் வந்து இரங்கல் தெரிவிக்கலன்றது பிரச்சனையா? மகாபலிபுரமா, கரூரா இதெல்லாம் பிரச்சனை இல்லைங்க. அதாவது ஓகே. என்னை பொறுத்தவரையில அவர் ஒரு மிகப்பெரிய அளவுக்கு உயர்ந்திருக்கிறாருங்க. இந்த 40 நாள்ல வந்து விஜய் என்ற ஒரு நடிகர், விஜய் என்ற ஒரு இளம் தலைவர், ஒரு முதிர்ச்சி பெற்ற அரசியல்வாதியாக, ஒரு ஓகே. பக்குவப்பட்ட அரசியல்வாதியாக அவர் வந்து பரிணாம வளர்ச்சி அடைந்திருக்கிறார் என்பதை நம்ம நேத்து நடந்த அந்த மகாபலிபுரம் சிறப்பு பொதுக்குழு கூட்டத்துல பார்க்க முடிந்தது. அவர் வழக்கம் போல ஓகே. ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா 10, 13 நிமிஷம் தான் பேசினாரு. அதாவது அவருடைய பேச்சு ரொம்ப ஷார்ட்டா இருந்தா கூட 10, 13 நிமிஷம் தான் அவர் பேசினார்னா கூட அந்த பேசின அந்த விஷயங்கள் வந்து தமிழ்நாட்டுல இருக்கிற கோடிக்கணக்கான மக்களுக்கு கடத்தி விட்டார் அத. அது வந்து லைவ் ரிலேல இல்ல. இன்னைக்கு பத்திரிகையில வந்திருக்கு, டிவில பார்த்திருக்காங்க, இணையத்துல கோடிக்கணக்கான பேர் பார்த்திருக்காங்க. அப்ப அவர் என்ன சொல்ல நினைத்தாரோ அதை வந்து கடத்திட்டார் வெற்றிகரமாக. ரொம்ப நல்ல முறையில அவருடைய பேச்சு அமைந்தது என்றுதான், நாகரிகமான இருந்தது, பண்பான முறையில இருந்தது. முதலமைச்சர் சட்டமன்றத்தில மிகுந்த வன்மத்தோடும் அந்த விஜய் அவர்கள் பேசும்போது வன்ம அரசியல், நாகரிகமா பதில் சொல்றோம், இந்த வார்த்தைகள்லாம் ரொம்ப அரசியல் முதிர்ச்சியுடைய ஒரு நபரால இதெல்லாம் சொல்லப்பட்டதா நம்ம இத்தனை நாட்களா பார்த்திருக்கோம். ஆனா இன்னைக்கு விஜய் கிட்ட இருந்து வந்திருக்கிறது ரொம்ப சிறப்பு வாய்ந்ததா கூட இருக்கு. இதை பார்க்கும்போது அந்த சப்பை கட்டு, இந்த வார்த்தைகள் எல்லாமே ரொம்ப துரிதப்படுத்தி விஜய் வந்து எப்பவுமே பொது வெளியில அல்லது அவரை சினிமால கூட கேட்பாருங்க. பல பேர் சொல்றதெல்லாம் நான் கேட்டிருக்கேன். ரொம்ப பண்பட்டவர் அவரு. அவரை பொறுத்தவரையில அவர் உண்டு, அவர் வேலை உண்டு. இந்த காசிப்பிங்ல இறங்க மாட்டாரு. அவர் பாட்டுன்னு அவர் வேலையை பார்த்துட்டு இருப்பாரு. அவரு தொழில கவனம் செலுத்துவார். அது மாதிரிதான் இப்ப அரசியல்ல கவனம் செலுத்துறாரு. மக்கள் பிரச்சனைகள்ல கவனம் செலுத்துறாரு. ரொம்ப பண்பானவர் தான். இப்பதான் அப்படி இல்ல. அவரு வளர்ப்பே அப்படிதான் இருக்குதுங்க. அவரு சின்ன வயசுல இருந்து பார்த்தவங்க சொல்றாங்க. சினிமாவில் ஆரம்ப காலத்துல இருந்து அவரோட பழகியவர்கள் சொல்கிறார்கள். இப்ப நாமளும் ஃபீல் பண்றோம் இல்ல, நிதானமானவர். நான் கூட சில நேரங்கள்ல இந்த 51 வயசுல இவ்வளவு நிதானம் தேவையா, இவருக்கு எப்படி வந்ததுன்னு நினைச்சா அது பர்த்ல இருந்தே வந்திருக்குங்க. ரொம்ப நிதானமா எதையும் எதிர்கொண்டு அமைதியா, என்ன சாக்கடையை வாரி வீசினாலும் அதை அவர் கவலையே படலையே. அவர் அமைதியா இருந்தார். அவர் நிலை குலைந்து விடுவார், அவர் தடுமாறிடுவார் அப்படின்லாம் இவங்க எல்லாம் கணக்கு போட்டாங்க. ஆனா அவர் ரொம்ப முன்வைத்த காலை அது அடுத்த பயணத்துக்கு தான் வந்திருக்காரே தவிர, இது நேற்று வந்து அதெல்லாம் நம்ம பார்க்க முடிஞ்சுதுங்க. அதுவும் அவர் மட்டும் இல்லைங்க, அவங்க நிர்வாகிகள், மாவட்ட செயலாளர்கள் எல்லாரும் பேசுறதெல்லாம் பாத்தீங்கன்னா, நாங்க தான் திமுகவை வீட்டுக்கு அனுப்ப போறோம், அந்த வலு எங்களுக்கு இருக்கிறது, மக்கள் ஆதரவு எங்களுக்கு இருக்குதுன்னு அவங்க ரொம்ப கான்பிடென்டா சொல்றாங்க. அந்த கான்ஃபிடன்ட் லெவல் எவ்வளோ இருக்குன்னா, ஆதவர்ஜனா சொல்லும் போதும் 20% மேல எங்களுக்கு ஓட்டு வந்து இப்பவே வந்து நாங்க கால்குலேட் பண்ணிக்கிறோம் அந்த அளவுக்கும். பிளஸ் அதுக்கப்புறம் 1972க்கு அப்புறம் திமுகவை கேள்வி கேட்கவே ஆள் இல்லை அப்படின்னு சொல்ற இடத்துல விஜயும், இப்போ 2026ல திமுகவுக்கும் தாவேகாவுக்கும் மட்டும்தான் போட்டின்ற விஷயத்தையும் 100% வெற்றி பெற்றுருவோம் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்கு இல்லையா சார்? ஒரு அரசியல் தலைவரா 2 வருடங்களுக்கு முன்னாடி ஆரம்பிச்ச கட்சின்றது எவ்வளோ
அந்த கான்ஃபிடன்ட் லெவல நம்ம எப்படி சார் பாக்குறது ஒரு அரசியல் விமர்சகரா உங்ககிட்ட இருந்து? இல்ல. அதாவது நான் ஒரே வார்த்தையில சொல்லிட்டேன். ரொம்ப முதிர்ச்சியான, பக்குவமான அரசியல் தலைவரா நேத்து நம்ம பார்க்க நேர்ந்தது. எமர்ஜ் ஆயிட்டார். இந்த 47 நாட்கள் அவரை வந்து ரொம்ப சிந்திக்க வச்சிருக்கு. அவரை வந்து ரொம்ப மாற்றி இருக்கிறது என்றுதான் நான் நினைக்கிறேன். நீங்க சொன்னதுல ஒரு சின்ன திருத்தம். ஆதவ அர்ஜுனா சொன்னது 26% மக்கள் ஆதரவுங்க. பாண்டேவோட ஒரு இதுவும் வந்து ஆய்வும் வந்து வெளியாயிருந்துச்சு. கிட்டத்தட்ட வந்து 8% 9% தான் கிடைக்கும்னு நினைச்சிருந்தேன். ஆனா 28 வர்றது என்னாலே ஏத்துக்க முடியல அப்படின்ற இடத்துலயும் பாண்டே அவர்களும் இந்த இதை வந்து சர்வே வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க. இல்ல இதை எப்படி ஒப்பிட்டு பார்த்தா நமக்கு அதனுடைய மேன்மை தெரியும், அதனுடைய சக்தி தெரியும்னா 30 ஆண்டு காலம் திருமாவளவன் வந்து அரசியல்ல இருக்காரு. 30 ஆண்டு காலம், 30 லாங் இயர்ஸ். விசிக வந்து இப்ப 21ல தான் வந்து அங்கீகரிக்கப்பட்ட ஒரு கட்சியாக மாறி இருக்கிறது. அவருக்கு இன்னும் 2% 3%க்கு மேல ஓட்டு கிடைக்கல, ஆதரவு ஓட்டு. ரைட்டுங்களா? அதே போல ஒரு 16 வருஷம் களத்துல இருக்கிறாரு சீமான், நாம் தமிழர் கட்சி. அவருக்கும் பாத்தீங்கன்னு சொன்னா மேக்சிமமே 8% தான் வந்திருக்குது இல்லையா? 16 வருஷத்துல 8%. ஆனா இவரு 2.5 வருஷத்துல 26%ன்னு வந்திருக்கிறது. இது இதோட நிக்கும் நான் நினைக்கல. நிச்சயமாக வந்து அவர் விஜயகாந்த தாண்டிட்டார் ஏற்கனவே. புரியுதுங்களா? எம்ஜிஆருக்கு இணையான தலைவராக இன்றைக்கு அவர் உருவாகி இருக்கிறார் என்பதுதான் உண்மை. இன்னைக்கு வந்து இன்னும் 6-7 மாசம் இருக்குங்க தேர்தலுக்கு. மே 2026 தான் ஆக்சுவல் சட்டமன்ற தேர்தல். அதுக்குள்ள இவர் என்னுடைய விடுபட்ட இந்த சுற்றுப்பயணம், நிறுத்தப்பட்ட சுற்றுப்பயணத்தை அவர் தொடர போறார், மக்களை சந்திக்க போறாரு. அப்ப இந்த ஆளுங்கட்சிக்கு எதிரான வீரியமான பிரச்சாரத்தை அவர் முன் வச்சார்னா 26 46 ஆகலாம், 52 கூட ஆகலாம்ன்றதான் என்னுடைய கருத்து. இதே நேரத்துல ஆதவ அர்ஜுனா அவர்களும் சொல்றாங்க, இந்த நேரத்துல வந்து எதிர்கட்சி வந்து எங்களை மட்டம் தட்டுற மாதிரி கூட்டணிக்கு வாங்க அப்படின்ற இடத்துலயும் அவங்க நிக்கிறாங்க. இப்போ வந்து ஆதவ அர்ஜுனா ஸ்பீச்ல இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம்னா, அதிமுக கூட கூட்டணி இல்ல, விஜய் தனிச்சு ஒரு பெரிய கட்சியா தான் அவரு உருவெடுத்துக்கிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி அவங்க சொல்றதே நம்ம பார்க்க முடியுது. சோ இந்த இடத்துல இப்போ வந்து அதிமுக தனிச்சு இருக்கு, தாவேகா தனிச்சு தான் நின்றுதான் திமுக வந்து எதிர்க்க போறாங்க அப்படின்றது நேத்து பேசின ஸ்பீச்ல இருந்து கத்துக்கலாமா சார்? இல்ல நம்ம பேசும்போது அதிமுக பாஜக அவங்க 2 பேரும் இப்ப கூட்டணியில இருக்காங்க. வேற யார் அவங்க கூட சேர போறாங்க இனிமேல் என்பதில் இன்னும் பல மாதங்கள் இருக்கு. ஆனா ஆஸ் ஆஃப் நவ் விஜய் தனித்து இருக்கிறார். அவர் வந்து கூட்டணி கதவை திறந்து வைத்திருந்தாலும் கூட்டணி சேர்ந்தவர்களுக்கு ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கு உண்டு என்று சொன்னாலும் இன்று வரையில அவருக்கு யாரும் கூட்டணிக்கு வரல. ஆனா நிறைய பேக்ரவுண்ட்ல பேசிக்கிட்டு இருக்காங்க, இன்க்ளூடிங் காங்கிரஸ் பேசிட்டு இருக்காங்கன்ற தகவல்கள் இருக்கு. அதனால வந்துங்க ஜனவரிக்கு மேலதான் இதெல்லாம் தெளிவாகுங்க. என்ன பொறுத்தவரையில அவங்க ஒரு தீர்மானம் நேற்று நிறைவேற்றினாங்க இல்லையா? அதாவது மக்கள் விரும்பும் முதல்வர் வேட்பாளர் விஜய் அவர்கள் தலைமையில நம்ம கூட்டணி அமையும். ஆனால் கூட்டணி பற்றிய இறுதி முடிவுகளை எடுக்கும் அதிகாரத்தை தலைவருக்கு இந்த பொதுக்குழு வழங்குகிறதுன்னு சொல்லியிருக்காங்க. சோ அல்டிமேட்டா வந்து இந்த கூட்டணி எப்படி இருக்க போகுது, இந்த கூட்டணியில சீட்டு பங்கீடு எப்படி இருக்க போகுது, எந்தெந்த கட்சிகளை கூட்டணிக்குள்ள சேர்க்க போறது, இந்த மாதிரி ஃபைனல் டிசிஷன் எல்லாம் விஜய் தான் எடுக்க போறாரு அந்த கட்சியில. அதுக்கான அதிகாரம் நேற்று அந்த பொதுக்குழுல கொடுத்திருக்காங்க. பட் ஆனா நீங்க அதிமுகவும் தாவேகாவும் சேருவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மியாயிட்டு வருதுன்னு நான் கருதுறேன். ஏன்னு சொன்னா 2 விஷயம். ஒண்ணு வந்து ஏற்கனவே ஒரு 30 வருஷம் தமிழ்நாட்டை ஆண்ட கட்சி அதிமுக. மிக நீண்ட காலமாக தமிழ்நாட்டை ஆண்டது திமுக இல்லைங்க, அதிமுக தான். அதே போல 67க்கு அப்புறம் அதே போல பாத்தீங்கன்னா எடப்பாடி வந்து ஒரு 4 வருஷமாவது சீஃப் மினிஸ்டரா ஏற்கனவே இருந்திருக்காருங்க. அவங்களுக்கு வந்து ஒரு ப்ரூவன் ஓட் ஸ்ட்ரென்த்ன்றது இருக்குங்க, 20%க்கு மேல அவங்களுக்கு இருக்குதுங்க. ஆக அவர்கள் வந்து வேறு கட்சியை சார்ந்த ஒரு தலைவரை முதல்வர் வேட்பாளராக ஏற்றுக்கொள்வதில் ஒப்புக்கொள்வதில் தர்ம சங்கடமான நிலை இருக்குதுங்க. அதை நான் வந்து கண்டிப்பா ஒரு அரசியல் எதிர்கட்சி தலைவர் அதை ஏத்துக்கிறது ரொம்ப கஷ்டம்தான். ஆனால்
நம்ம பிராக்டிக்கலா பார்க்கணுங்க. இன்றைய தினத்தில் ஒரு 2.5 வருஷத்திலேயே விஜய் வந்து 26% ஆஸ் ஆஃப் நவ். இது வந்து நின்னு போல. எவர் இட் வில் இன்கிரீஸ். மற்ற கட்சிகளுக்கெல்லாம் குறைஞ்சுக்கிட்டே போவோம் இனி வரும் மாதங்களில். ஆனா தாவேகா வந்து நிச்சயமாக ஒரு மாற்றத்துக்கான கருவியா மக்கள் கருதுவதால் அதை அதனுடைய ஓட் பர்சன்டேஜ் சப்போர்ட் ஆஃப் த பீப்புள் வந்து இனிமேல் அதிகரிச்சுட்டு தான் போகும். அப்ப இன்றைக்கே அதிமுகவை விட அதிகமான செல்வாக்கை மக்களிடையே பெற்றிருக்கிற கட்சியாக விஜய் கட்சி தாவேகா இருக்கிறது என்ற யதார்த்தத்தை அதிமுக தலைமை உணர வேண்டும். இன்னைக்கு அதிமுகவுக்கு எது வந்து முக்கியமான போக்கஸா இருக்கணும்னு நினைக்கிறீங்க? அட் ஏ டைம் ஒன் இம்பார்ட்டன்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் தான் இருக்க முடியும். 4 இம்பார்ட்டன்ட் திங் எல்லாம் சொல்ல முடியாது. ஒரு முக்கியமான கடமை பொறுப்பு என்ன லட்சியம்னா, என்ன பொறுத்த வரைக்கும் அதிமுகவுக்கு திமுகவை அதிகாரத்துல இருந்து துரத்தணும், ஆட்சியில இருந்து இறக்கணும். இன்னொரு 5 வருஷத்துக்கு திமுக ஆட்சி என்பது அவங்களுக்கு வந்து அநேகமாக அது எதிர்பார்க்கவே முடியாதது. அதை வந்து சமாளிக்கவே முடியாது அதிமுகவால. வரலாறு வந்து வேற விஷயமா இருக்குங்க. தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் ஹிஸ்டரிய பாத்தீங்கன்னா, டிஎம்கே நெவர் இன் தி ஹிஸ்டரி காட் ஏ ரிப்பீட்டட் மேண்டேட். 5 வருஷம் முடிஞ்சா தூக்கி போட்டுருவாங்க ஜனங்க. இதுதான் 71ல இருந்து இன்னைக்கு வரைக்கும் ஒரு 50-55 வருஷமா அசம்பிளி எலெக்ஷன்ஸ்ல நம்ம பார்த்திருக்கிறோம். ஆனா அதிமுக அப்படி இல்லைங்க. எம்ஜிஆர் 3 முறை ஜெயிச்சிருக்காரு தொடர்ச்சியா. ஜெயலலிதா 2 வாட்டி ஜெயிச்சிருக்காங்க. பட் டிஎம்கே ஈவன் அண்டர் த லீடர்ஷிப் ஆஃப் கருணாநிதி அவங்க வந்து ரிப்பீட் பர்ஃபார்மன்ஸே கொடுத்தது இல்லை. அதனால வாய்ப்புகள் இல்லை என்றாலும் கூட அதிமுகவை பொறுத்தவரையில எடப்பாடி மறுபடியும் முதலமைச்சர் ஆக வேண்டும் என்பது முக்கியமா, இல்ல திமுக ஆட்சி அதிகாரத்திலிருந்து அகற்றப்பட வேண்டும் என்பது முக்கியமா? இந்த கேள்விக்கு அவங்க விடை கண்டுவிட்டால் எது முக்கியம்னு அவங்க பிராக்டிக்கலா முடிவெடுக்கலாம். அடுத்தது பாஜகவோட ஒரு பக்கம் உறவை வச்சுக்கிட்டு இன்னொரு பக்கம் தாவேகாவோட உறவை வைக்கலாம்னு நினைக்கிறது ரொம்ப தப்புங்க. ஏன்னா தாவேகா வந்து துவக்கத்துல இருந்து தெளிவா சொல்லியிருக்காங்க. ஆமா, ஆரம்பிக்கும் போது வந்து கொள்கை எதிரி அப்படின்றதையும் சொல்லியிருந்தாங்க. கொள்கை எதிரி, சித்தாந்த எதிரி, ஐடியாலஜிக்கல் எனிமி எல்லா பேர்லயும் சொல்லிட்டாங்க. பாஜக இஸ் ஏ டிவிசிவ் போர்ஸ், மக்களை பிளவுபடுத்துகிற கட்சி. அப்ப அதனோட இவங்க கூட்டணி வச்சுக்கிட்டு இந்த பக்கம் வந்துட்டு விஜயோட கூட்டணி வரணும்னா அது எப்படிங்க? சாத்தியமே இல்லையே. அதனால கூட்டணி உருவானால் நல்லதுங்க. நான் பொலிட்டிக்கல் கமெண்டேட்டர் நான் என்ன ஃபீல் பண்றேன்னா, இது வந்து நடக்க போறது இல்ல, நடக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மி. ஆனாலும் இஃப் ஏடிஎம்கே அண்ட் டிவிகே அலையன்ஸ் உருவானால் இட் வில் பி a deadly combination ஃபார் டிஎம்கே. டிஎம்கே வந்து தொடர்ச்சி எறிஞ்சிடுவாங்க இந்த கூட்டணி உருவானால். ஆனா உருவாகுமா என்பது $1 மில்லியன் கொஸ்டின். அதுக்கப்புறம் விஜய் அவர்கள் சொல்லும் போது இந்த குறுகிய மனம் கொண்ட சிஎம் அவர்கள் வந்து சட்டமன்றத்துல பேசின விஷயங்கள் நம்ம பாக்குறோம் அப்படின்றதையும் சொல்றாங்க. சோ திமுகக்கு ஒரு மாதிரி நேரடியான எதிரியா இப்போ தாவேகா உருவெடுத்திருக்கின்ற பட்சத்துல அடுத்தடுத்த நகர்வுகள் திமுக சைட்ல இருந்து எந்த மாதிரி எல்லாம் இருக்கும் சார்? விஜய்க்கு அழுத்தம் கொடுக்கறதா இருக்கட்டும், இல்ல இவங்களுடைய அரசியல் நகர்வுகளா இருக்கட்டும், திமுக சார்ந்து எந்த மாதிரி எல்லாம் இருக்கும் சார்? அதாவதுங்க, எம்ஜிஆருக்கு என்னெல்லாம் பண்ணாங்க இவங்க, இததான் வந்து இப்ப விஜய்க்கு பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. அது ஒன்னும் பெரிய மாற்றம் இல்லை. அதே பழைய புராதான மாடல் தான் டிஎம்கே பண்றது. பட் விஜய் பேச்சுல நீங்க சொல்லி இருந்தீங்களா ரிப்பீட்டடா, அதுல 1-2 சொல்ல விரும்புறேன். ஒண்ணு வந்து 1972க்கு அப்புறம் திமுகல தலைமையை கேள்வி கேட்கறதுக்கு ஆளே இல்லாம போச்சு அப்படின்ற ஒரு பாயிண்ட் அவர் ரெஃபர் பண்ணாரு. அது என்னன்னு சொல்லி ஜனங்களுக்கு அந்த அளவுக்கு புரியுமான்னு தெரியல. 1972ல தான் எம்ஜிஆர் வந்து திமுகவுல பொருளாளரா இருந்தவர். கணக்கை கேட்டு அவர் வந்து கொஸ்டின் பண்ணாரு தலைமைய. அதனால அவரை வந்து கலைஞர் கருணாநிதி திமுக தலைவராகவும் முதலமைச்சரா இருந்ததால அவரை கட்சியிலிருந்து வெளியேற்றினாரு. So that was the last time the leadership of DMK was questioned by anyone.
அப்படின்றதுதான் நம்ம விஜய் சொன்ன அந்த நிகழ்ச்சியில வரக்கூடிய ஒரு வரலாற்று உண்மை. அடுத்தது அவர் வந்து முதலமைச்சருடைய சட்டமன்ற பேச்சு அக்டோபர் 15 செப்டம்பர் 27 இந்த நிகழ்ச்சி நடக்குதுங்க. கரூர் துயரம் நடக்கிறது செப்டம்பர் 27. அக்டோபர் 15 சட்டமன்றத்துல முதல்வர் அவர்கள் பேசினார். அது எதிர்கட்சி தலைவர் கூட ரொம்ப சரியாக குறிப்பிட்டார். என்ன மரபுனா, மற்றவர்கள்லாம் பேசுவாங்க, ஒத்திவைப்பு தீர்மானமோ அவசர தீர்மானமோ எது வந்தாலும் சட்டமன்றத்துல முதல்ல வந்து உறுப்பினர்கள் பேசுவாங்க, எதிர்கட்சி தலைவர்கள்லாம் பேசி இறுதியாகத்தான் முதலமைச்சரோ அவை தலைவரோ பேசுவாங்க. ஆனால் இந்த விஷயத்துல எந்த அளவுக்கு முதல்வருக்கு ஆத்திரம் இருந்ததுன்னா, அவரே முதல்ல எழுந்து பேசுறாரு. ஓகே, இங்க 41 உயிர்கள் போயிருக்குன்ற பட்சத்துல பேசிருக்காம் இல்லையா? இல்லைங்க, சட்டமன்றத்துல ஒரு மரபு இருக்குங்க. முதல்வரா இருக்கிறவரு மற்ற எல்லாரும் சொல்ற கருத்துக்களை எல்லாம் உள்வாங்கி, ஏன்னா அவர் சொல்றதுதான் கடைசியில சபையின் முடிவாக போகுது. He should not speak at the beginning. இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணக்கூடாது அவருடைய கருத்துக்கள் எல்லாம் பேசி. அப்ப அவரு வந்து மற்ற கருத்துக்களுக்கெல்லாம் செவி மடுக்கணும். அதான் ஜனநாயக பண்பு, அதுதான் பார்லிமெண்டரி டெமோக்ரஸி. ஆனா இந்த பேசிக் ஐடியா கூட இல்லாம சீஃப் மினிஸ்டர் எடுத்த எடுப்புல அவர் பாட்டுன்னு அவர் பேச ஆரம்பிச்சிட்டாரு. அதாவது என்னன்னு சொன்னா, இதுல இன்னொரு விஷயமும் இருக்குங்க. அதாவது ஒரு 3 நாளைக்கு முன்னாலதான் அக்டோபர் 15 சட்டமன்றத்துல அவர் பேசினாரு. அக்டோபர் 10 நினைக்கிறேன், உச்ச நீதிமன்றம் இது போல நீங்க ஒரு நபர் ஆணையத்தையும் கலைச்சிடுச்சு, திமுக அரசு போட்ட ஒரு நபர் ஆணையத்தையும் கலைச்சிடுச்சு. அதே போல அந்த எஸ்ஐடி ஃபார்ம் பண்ணாங்க இல்லையா, ஹைகோர்ட் தனி நீதிபதி உத்தரவின் பேரில், அதையும் வேலையை நிறுத்துப்பா, செஞ்சது போதும்ட்டாங்க. அது அக்டோபர் 13ஆம் தேதி சார். அதான் 13ஆம் தேதி சொல்லியாச்சு. அது அன்னைக்கு ஈவினிங் எல்லாருக்கும் தகவல் வந்தாச்சு, நியூஸ்ல பாத்துட்டாங்க. So everybody stopped their work. அப்ப ஒரு உச்ச நீதிமன்றம் இதுல தலையிட்டு சிபிஐக்கு இந்த வழக்க இந்த விசாரணையை ஹேண்ட் ஓவர் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் அந்த சிபிஐ ஒழுங்கா விசாரணை பண்ணுதான்னு சொல்லி அதை கண்காணிக்க விஜய் தரப்பு கேட்டுக்கிற மாதிரி ஒரு ரிட்டையர்ட் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜி தலைமையில 3 பேர் குழுவை போட்டிருக்காங்க. So they are yet to start their work. இந்த நிலைமையில தான் சட்டமன்றத்துல அக்டோபர் 15 முதல்வர் பேசுறாரு. அப்ப முதல்வர் என்ன பண்ணி இருக்கணும்னா, இத பத்தியே அலோவ் பண்ணி இருக்க கூடாது, பேசி இருக்க கூடாது. ஏன்னா ஒரு விசாரணை உச்ச நீதிமன்றத்தால் உத்தரவிடப்பட்டு நடக்க இருக்கிறது. அதை எப்படி ஒரு ப்ரீஎம்டிவா வந்து விசாரணைக்கு உள்ள ஒரு விஷயத்த, அதே தப்பதான் பண்ணாங்க ஐஏஎஸ் அதிகாரி அமுதாவும் ஏடிஜிபி லா அண்ட் ஆர்டர் டேவிட்சன் தேவசகாயம் பண்ண அதே தப்பத்தான் இவர் முதல்வர் சட்டமன்றத்துல பண்ணாரு. 2 தப்பு பண்ணாரு முதல்வர். ஒண்ணு, முதல்ல அவர் பேசி இந்த விவாதத்தெல்லாம் தொடங்கி இருக்க கூடாது. மற்றவர்கள் எல்லாம் பேச விட்டுட்டு எதிர்கட்சி தலைவர்லாம் பேசின பிறகு இறுதியாகத்தான் முதல்வர் பேசி இருக்கணும். அது மரபு மீறல் நம்பர் 1. நம்பர் 2, ஒரு சிபிஐ விசாரணைக்கு உச்ச நீதிமன்றம் சொன்ன ஒரு மேட்டரை இங்க உட்கார்ந்து போஸ்ட்மார்ட்டம் பண்றதுன்றது அது எப்படி நியாயமா இருக்க முடியும்? தாவேகா தலைவரை பற்றியும் அந்த கட்சியை பற்றியும் அட்வர்ஸ் ரிமார்க்ஸ் சட்டமன்ற வரலாற்று குறிப்புகள்ல இடம்பெறணும். அவர்தான் இதற்கு பொறுப்பு அப்படின்னு சொல்றாரு. என்ன நியாயங்க? விசாரணை இன்னும் முடிவே இல்லை, தொடங்கவே இல்லை. இவர் லேட்டா வந்ததுதான் பொறுப்பு. இன்னைக்கு பாக்குறேன் யாரோ ஒரு ஆள் அதே தான் சொல்லிட்டு இருக்காரு திமுக ஆளுங்க. அவங்களுக்கு வேற எதுவுமே தெரியல. அந்த கேள்விக்கு பதில் சொல்லாம விஜய் அவர்கள் நகர்ந்துட்டாரு. ஏன் லேட்டா வந்தீங்கன்ற கேள்விக்கு பதில் சொல்லாம நகர்ந்துட்டாரு அப்படின்றதையும் சொல்றாங்க. அவர் பதில் எங்க சொல்லணும்? இவங்க சிபிஐயா, இவங்க விசாரணை அமைப்பா, இவங்க கிட்ட எதுக்கு பதில் சொல்லலாம்? இல்ல பொதுக்குழுல சொல்லணுமா? அவரு என்ன பேசுறாங்க? விஜய் என்ன பேசணும், எங்க பேசணும்ன்றது இவங்க முடிவு பண்ணுவாங்களா? இவங்க பதில் எல்லாம் சொல்றாங்களா? நிருபர்கள் கேட்கிற எல்லா கேள்விக்கும் முதல்வர் அமைச்சர்கள் பதில் சொல்றாங்களா? எத்தனையோ பிரஸ் கான்ஃபரன்ஸ் உதயநிதி ஓடுறத நான் பார்த்திருக்கேன் பதில் சொல்லாம. அதனால வந்துங்க இதெல்லாம் வந்துங்க விஜய் மேல இந்த ஊடகத்துக்கு இருக்கக்கூடிய ஒரு எதிர்மறையான கருத்து தாங்க, வேற ஒண்ணும் கிடையாது. ஆச்சி அதிரசமா விடுங்க, கையில தட்டி சூடான எண்ணெயில பொரிச்சா அதிரசம் ரெடி. மெரிபா பன்னீர் சோடா. I trust மெரிபா.